உட்காருவோம். இந்த வேளையிலே நாம் ஒரு சத்தியத்தை கேட்க போகிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். சவுலின் குடும்பத்தாருக்கும் தாவீதின் குடும்பத்தாருக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வரவர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வரவர பலவீனப்பட்டு போனார்கள். இந்த வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தையை கவனியுங்கள். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாளா யுத்தம் நடந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நெடுநாளா யுத்தம் நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே தாவீது குடும்பம் வர வர பலத்ததா இருந்தது, சவுலின் குடும்பம் வர வர பலவீனமானது என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே தாவீதினுடைய ஆவிக்குரிய ஒரு 3 குணாதிசயங்களை இந்த கால வேளையிலே அவனுடைய வளர்ச்சிக்கு அது ஊந்துகோலா இருந்ததை நம்மால் பார்க்க முடியும். ஒரு 3 காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் காண்பித்து கொடுத்து என்னுடைய செய்தியை முடிக்கும்படியாக விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே தாவீது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சவுலை கொன்று போடுவதற்கு ஆண்டவர், அதாவது அவனுக்கு சூழ்நிலைகள் கிடைத்த போது கூட ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வைத்த ஒரு மனுஷனுக்கு விரோதமாக என் கையை நான் என்ன செய்ய மாட்டேன், நீட்ட மாட்டேன் என்கிறதிலே அந்த தீர்மானத்திலே அவன் எப்படி இருந்தான், உறுதியாக இருந்தான். அவனுடைய ஒரு சில காரியத்தை நாம் இந்த காலவெளியிலே தியானிப்போம். இங்கே 2 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை ஒருவர் வாசிங்களேன். பின்பு அப்னேர் தாவீதை நோக்கி, நான் எழுந்து போய் இஸ்ரவேலை எல்லாரும் உம்மோடு உடன்படிக்கை பண்ணும்படிக்கு ராஜாவாக என் ஆண்டவனத்தில் சேர்த்து கொண்டு வருகிறேன். அதனாலே உம்முடைய ஆத்மா அரசாள விரும்புகிற இடமெல்லாம் அரசாளுவீர் என்றான். அப்படியே தாவீது அப்னேரை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோட போனான். இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறதை கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்கள். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, பின்பு அப்னேயர், இவன் யார் என்றால் சவுல் ராஜாவுடைய படைத்தலைவன். இவன் யார் என்றால் சவுல் ராஜாவுடைய படைத்தலைவனா இருந்தான். நீங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்களால் 8வது வசனம் சொல்லுகிறது, சவுலின் படைத்தலைவனாகிய நேரின் குமாரனாகிய அப்னேர். நல்ல கவனிங்க, அப்னேர் அப்படி என்ற ஒரு படைத்தலைவன் இருந்தான். இப்போது தாவீது யூதாவின் மேலே ராஜாவாக அவன் வழிநடத்தப்படுகிறான். அப்படி வழிநடத்தப்படும் போது இஸ்ரவேல் தேசத்திலே இப்போது தாவீதினுடைய குமாரனில் ஒருவனாகிய, நல்ல கவனிங்க, தாவீதின் குமாரனாகிய ஒருவனாகிய 15வது வசனத்திலே பார்க்கிறோம், இஸ்போசேத் அப்படின்னு சொல்லக்கூடிய சவுலுடைய குமாரன்ல ஒருவன் என்ன செய்கிறான், அங்கு ராஜாவாக 2 ஆண்டு காலம் அரசாட்சி பண்ணி கொண்டிருக்கிறான் இஸ்ரவேல் மேலே. ஆனா அந்த தாவீதினுடைய அந்த வழிநடத்தக்கூடிய, யூதாவை வழிநடத்தக்கூடிய காரியத்தையும் அவனுடைய சுற்றிலும் இருக்கிற தேசங்கள் மேலே கர்த்தர் அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஜெயத்தை கண்டு இப்பொழுது சவுலின் படைத்தலைவனாகிய இந்த அப்னேர் என்ன செய்கிறான், தாவீதோடு கூட ஒரு ஒப்பந்தம் பண்ணுகிறான். தாவீதோடு என்ன செய்கிறான், ஒப்பந்தம் பண்ணுகிறான், உடன்படிக்கை பண்ணுகிறான் என்று தான் சொல்ல முடியும். அந்த உடன்படிக்கை என்ன என்றால், நீங்க இஸ்ரவேல் தேசத்துல எந்த இடத்துல வேண்டுமானாலும் நீங்க என்ன செய்யலாம், ராஜ்யபாரம் பண்ணலாம், ஆளுகை செய்யலாம். அப்படி என்று நாங்கள் ஒரு நாள் இனிமேல் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டோம், விரோதமாக இருக்க மாட்டோம் அப்படி என்று ஒரு உடன்படிக்கை என்ன செய்கிறார், இந்த அப்னேர் தாவீதோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். இப்போது தாவீது அந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு அவனை என்ன செய்து விட்டான், விருந்து பண்ணி அனுப்பிச்சு விட்டான். இப்போது நடக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், இந்த தாவீதினுடைய படைத்தலைவனாய் இருக்கிற யோவாப் என்கின்ற ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷனுடைய சகோதரன் ஒருவன் ஆசேகேல் என்கின்ற ஒரு சகோதரன் இருந்தான். அவன் இந்த அப்னேரை யுத்தத்திலே துரத்தி கொண்டு போகும்போது அப்னேர் சொன்னார், நீ என்னை துரத்தி கொண்டு போக வேண்டாம், இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டால் உன் சகோதரனுடைய முகத்தில் நான் முழிக்க மாட்டேன், முழிக்கிறது எப்படி என்று சொல்லி அவனை திரும்பி போக சொல்லுகிறான். ஆனால் இந்த ஆசைகள் திரும்பி போகாதபடிக்கு இந்த அப்னேரை விரட்டி கொண்டே போகிறான். அப்பொழுது அவன் ஒரு ஈட்டி எடுத்து அவனை குத்தின போது அங்கே ஆசேகேல் மரித்து போய்விட்டான். இந்த சம்பவம்
பிற்பாடு நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு இந்த அப்னேர் வந்து இப்ப தாவீதினோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டாரு. இஸ்ரவேல் தேசத்துல எங்க வேண்டுமானாலும் நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டு கொள்ளுங்கள். ஏனென்றால் தாவீதின் குடும்பத்தினுடைய கையை இப்ப கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு, ஓங்க பண்ணியிருக்கிறார். அதனால் நீங்க என்ன செய்யுங்க, நீங்க எந்த இடத்துல வேணாலும் ஆண்டு கொள்ளலாம், நாங்க உங்களுக்கு தடையா இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இந்த உடன்படிக்கை பண்ணுகிற நேரத்திலே தாவீதோடு இருக்க வேண்டிய அந்த அந்த யோவாப் என்ன செய்யல, அவங்க அந்த நேரத்துல இல்ல. அப்ப அவனுக்கு ஒரு செய்தி வந்துச்சு, நீ இல்லாத நேரத்துல இங்கே அப்னேர் வந்து தாவீதோடு கூட உடன்படிக்கை பண்ணிட்டாரு அப்படி சொன்ன உடனே ரகசியமா அவனை வர வச்சு, இந்த அப்னேரை ரகசியமா இந்த யோவாப் வர வச்சு அவனை வயித்துல என்ன செய்தானா, ஈட்டியாலே குத்தி போட்டான். ஈட்டியாலே குத்தி போட்டான். நல்ல கவனிங்க, இந்த சம்பவத்தை கொஞ்சம் கவனிங்க. இந்த சம்பவத்துல அவன் மரித்து போய்விட்டான். யாரு? அப்னேர் மரித்து போய்விட்டார். ஆனால் தாவீது வந்து உடன்படிக்கை பண்ணினாரே, அந்த உடன்படிக்கை யூதாவில் இருக்கிற ஜனங்களுக்கும் தெரியும், இஸ்ரவேல்ல இருக்கிற ஜனங்களுக்கும் தெரியும், யூதாவில் இருக்கிற ஜனங்களுக்கும் தெரியும். தாவீது அப்னேரோடு கூட என்ன செய்தார், உடன்படிக்கை பண்ணிட்டாரு அப்படின்னு ஜனங்களுக்கு தெரியும். இப்போது ஜனங்கள் பார்வை எப்படி இருக்கிறது, தாவீதின் மேல ஒரு சந்தேக பார்வை இருக்கிறது. எப்படி சந்தேகப்படுகிறார்கள் என்றால், எப்படி சந்தேகப்படுகிறார்கள், ரகசியமாய் கூப்பிட்டு இந்த அப்னேரை இந்த தாவீது கொன்றுப்பார் என்று நினைச்சார்கள் ஜனங்கள். ஏனென்றால் அப்னேர் வந்து ஒரு சாதாரணமான ஆட்கள் கிடையாது, அவன் ஒரு யுத்த வீரன், அவன் ஒரு பராக்கிரமசாலி. சில இடங்களிலே தாவீது கூட அவனுக்கு அஞ்சினான் என்று சில காரியங்கள் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலி இந்த அப்னேர். இந்த அப்னேரை ரகசியமாக இந்த யோவாப் வர வச்சு அவனை ஈட்டியாலே என்ன செய்தான், குத்தி போட்டான். இப்போது நல்ல கவனித்து பாருங்கள், ஒரு வார்த்தை அங்க ஒரு பகுதியை நாம் கவனித்து பார்ப்போம். அந்த 3ஆம் அதிகாரத்திலே 32வது வசனத்திலிருந்து வாசிங்களே. அவர்கள் அப்னேரை எப்ரோனில் அடக்கம் பண்ணுகையில் ராஜா அப்னேரின் கல்லறையிலே சத்தமிட்டு அழுதான். நல்லா கவனிச்சு பாருங்க, 32வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, தாவீது என்ன சொல்லுது, கல்லறையிலே சத்தமிட்டு என்ன செய்தானா, அழுதான். சத்தமிட்டு என்ன செய்தானா, அழுதான். நான் சொல்றேன், ஜனங்களுக்கு தெரியும் இது மாயமானமா அழுவுறதும் தெரியும், எனது உண்மையாலே அழுகிறது என்னது தெரியும். சில நேரங்களிலே சில விசுவாசிகள் வந்து சொல்லுவாங்க, நீ ரொம்ப நீலிக்கண்ணி வடிக்காதம்மாங்க, சொல்லுவாங்கல்ல, நீலிக்கண்ணி வடிக்காதீங்கம்மாங்க. ஆனா தாவீது சத்தமிட்டு என்ன செய்கிறான், அழுகிறான். அங்கே அடுத்த வசனம் 33. சகல ஜனங்களும் அழுதார்கள், சகல ஜனங்களும் அழுதார்கள். ராஜா அப்னேருக்காக புலம்பி, மதிகெட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோ, உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கை கட்டப்படவும் இல்லை, கால்களை விலங்கு போடவும் இல்லை, துஷ்டர் கையில் மடிகிறது போல மடிந்தாயே என்றான். துஷ்டர் கையிலே மடிந்து போகிறது போல மடிந்தாயே என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பின்ன அதிகமாய் அவனுக்காக அழுதார்கள். பொழுது இன்னும் இருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் வந்து அப்பம் புசியும் என்று தாவீதுக்கு சொன்னபோது தாவீது, சூரியன் அஸ்தமிருக்கு முன்னே நான் அப்பத்தை ஆகிலும் வேறு எதையாகிலும் ருசி பார்த்தால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று ஆணையிட்டு சொன்னான். ஜனங்கள் எல்லாரும் அதை கவனித்தார்கள். நல்ல கவனிங்க, ஜனங்கள் எல்லாரும் அதை என்ன செய்தார்களாம், கவனித்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஜனங்கள் எல்லாரும். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன், நான் வாழ்ற வாழ்க்கை கர்த்தர் பார்க்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம், ஈஸியா சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம், டிராவல் பண்றோம். ஆனா வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லாரும் தாவீதை என்ன செய்தார்கள், கவனித்தார்கள். தாவீதை என்ன செய்தார்களா, கவனித்தார்கள். எல்லாரும் கவனிங்க, நம்மளை எல்லாரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கவனித்து கொண்டுதான் இருக்கிறாங்க. நம்மளை எல்லாரும் என்ன செய்யறாங்க, கவனிக்கிறாங்க. அப்ப தேவ பிள்ளைகள், நீங்க அறிய வேண்டிய ஒரு சத்தியத்தை கவனியுங்கள். ஜனங்கள் எல்லாரும் அவன் என்ன செய்தாங்களாம், கவனித்தார்கள். அடுத்த வார்த்தையை வாசிங்க. அது அவர்கள் பார்வைக்கு நன்றாய் இருந்தது. அது அவர்கள் பார்வைக்கு எப்படி இருந்துச்சு, நன்றாய் இருந்தது. இப்ப ஜனங்களுக்குள்ளாக ஒரு சந்தேகம் இருந்தது. என்ன சந்தேகம் என்னன்னா, உடன்படிக்கை பண்ணினவனை ரகசியமாக கொண்டு வந்து இப்படி தாவீது கொலை செய்து விட்டான் என்கின்ற ஒரு தவறான எண்ணங்கள் ஜனங்களுக்குள்ளாக இருந்தது. தாவீது கதறி அழுததையும் அவன் அப்னேருக்காக அவன் அப்பம் புசிக்காமல் இருந்ததையும் ஜனங்கள் கண்டு, நல்ல கவனிங்க, ஜனங்கள் கண்டு, வேதம் சொல்லுகிறது 37வது வசனத்தை பாருங்களேன். நேரின் குமாரனாகிய அப்னேரை கொன்று போட்டது ராஜாவினால் உண்டானது அல்லவென்று. அப்ப ஜனங்களுடைய இருதயத்துல என்ன இருக்குதுன்னா, ராஜாதான் கொன்று போட்டிருக்கணும், ரகசியமா
வேகமா கொண்டு போயிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜனங்களுடைய இருதயத்திலே காரியம் இருந்தது. ஆனா இந்த காரியம் ராஜா செய்யவில்லை அப்படி என்கின்றது அந்த ஜனங்கள் எல்லாரும் உணர்ந்து கொண்டு 38வது வசனம் சொல்லுகிறது, ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, இன்றைய தினம் இஸ்ரவேலிலே பிரபு பெரிய மனுஷனுமாகிய ஒருவன் விழுந்தான் என்று அறியீர்களா? நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்த போதிலும், கவனிங்க, செய்தியை கவனிங்க, நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். நல்ல கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க இந்த வார்த்தையை. நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் நான் இன்னும் யாருதான்? அவன் எப்படி தாழ்த்துறான் பாருங்க. இன்னும் நான் யாருதான்? பலவீனன் அப்படின்னு தன்னை என்ன செய்யறாரு? தாழ்த்துறாரு. அப்ப அபிஷேகம் பண்ணிட்டாரு. இன்னைக்கு நிறைய பேர் என்னது, ஒரு 10 வசனத்தை தெரிஞ்சா, ஒரு 20 வசனத்தை தெரிஞ்சா, ஒரு 10 பாடலை தெரிஞ்சா, 20 பாடலை தெரிஞ்சா, இன்றைக்கு ஆண்டவர் என்ன அபிஷேகம் பண்ணிட்டாரு, என்ன மாதிரி ஒரு ஆள் இல்ல, என்ன மாதிரி ஒரு மனுஷன் இல்ல அப்படி சொல்லி ஜனங்கள் எல்லாரும் இன்றைக்கு நீங்க கண்ணால பாப்பீங்க. ஒண்ணுமே இல்லாத ஆள் இன்னைக்கு என்ன செய்யுது? எல்லாமே இருக்கு. கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் இருக்குது. கர்த்தருக்கு அவன் கையில கொடுத்த யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க. ஒரு தேசம் யூதயா என்கிற தேசமே அவன் கையில இருக்குது. பல யுத்தத்திலே ஜெயத்தை பெற்றவன் அவன். யுத்தத்திலே ஜெயத்தை பெற்றவன். ஆனால் அவன் ஜனங்களுக்கு முன்பாக என்ன செய்கிறான்? தன்னை தாழ்த்துகிறான். அல்லேலூயா. வர 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 தாவீது விருத்தி அடைந்தான். அவன் குடும்பம் விருத்தி அடைந்தது, பலத்து போனது என்று சொல்லி பாருங்களேன். அப்படியானால் இந்த தாவீதினுடைய குணாதிசயங்களை பாருங்க. அவன் தலையின் மேலே, இஸ்ரவேல் மேலே ராஜாவாக இங்கே சாமுவேல் மூலியமாய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும், அல்லேலூயா, அவன் காத்திருக்கிறான். நான் சொல்லுகிறேன், நாமளே என்ன அபிஷேகம் பண்ணிட்டார்னு ஓடாம கர்த்தர் சமூகத்துல காத்திருக்கும் போது நான் சொல்லுகிறேன், அந்த அபிஷேகமே ஒரு நாள் என்னுடைய தரிசனத்துக்கு நேராய், நம்மை செய்ய வேண்டிய காரியத்துக்கு நேராய் நம்மை வழிநடத்தும். அல்லேலூயா. தாவீது எப்படி தெரியுமா இருக்கிறான்? உடன்படிக்கையிலே உண்மை உள்ளவனா இருக்கிறான் அவன். அல்லேலூயா. அவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், கொன்று போட்டதான அந்த யோவாப்பை பார்த்து சொல்லுகிறான். 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 28வது வசனத்திலிருந்து வாசிங்க. தாவீது அதை கேட்டபோது நேரின் குமாரனாகிய அப்னேரின் இரத்தத்துக்காக என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கர்த்தருக்கு முன்பாக என்றைக்கும் பழி இல்லை. என்றைக்கு எனக்கு என்ன கிடையாது? பழி இல்லை. ஏன்னா இவனுடைய நாலேஜ் இல்லாமையா அது என்ன செஞ்சிருக்குது? நடந்திருக்கு. அதனால தான் அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு, என் மேலையும் என் ராஜ்ய பாரத்தின் மேலையும் இந்த பழி கண்டிப்பா என்ன செய்யாது. நான் யோசிச்சு பார்க்கிறேன், இந்த அப்னேர் அந்த தேசத்திலே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷன். இஸ்ரவேல் தேசத்திலே பெலிஸ்தியர்கள் அங்கே சவுலையும் அவனுடைய 3 குமாரர்களையும் கொன்று போட்ட போது கூட, நல்ல கவனிங்க, இந்த அப்னேர் அந்த இஸ்ரவேல் தேசத்திலே அவன் ஒரு நல்ல பாதுகாவலனாய், நல்ல போர் சேவகனாய் அவன் என்ன செய்யறான்? இருக்கிறான் அவன். அப்ப அவன் மேல தாவீது நினைச்சிருந்தா அவனை கொன்று போட்டிருக்கலாம். தாவீது நினைச்சிருந்தா அவனை கொன்று போட்டு இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் எனக்கு அபிஷேகம் கொடுத்திருக்கிறார், நான் தான் ராஜா என்று அவன் முயற்சி செஞ்சிருக்கலாம். ஆனால் தாவீது ஒரு நாளும் அப்படி என்ன செய்யவில்லை. அவன் அமைதியா இருந்தான், தன்னை தாழ்த்தி கொண்டிருந்தான். காலம் வரும்போது ஜனங்களே சொல்லுகிறார்கள், நீங்க கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகம் பண்ணினாரு, நீங்க எங்களை என்ன செய்யுங்க, ஆளுவே என்று சொல்லுகிறாங்க. என்ன நானே உயர்த்த கூடாது, உங்களை நீங்களே உயர்த்த கூடாது. கர்த்தர் தான் நம்மளை என்ன செய்ய வேண்டும்? உயர்த்த வேண்டும். நாம் நம்மளே பலப்படுத்திக்கிறது அல்ல, கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி நடத்துகிறவராய் இருக்கிறார் அவர். கையை வைத்து எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நான் சொல்லுகிறேன், எல்லா விதமான ஆளுகையும் இருந்தும், எல்லா விதமான ஆசீர்வாதமும் இருந்தும் ஒரு மனுஷன் சொல்லுகிறார், நான் இன்னும் பலவீனன். சொல்றாரு, நான் இன்னும், அந்த வார்த்தையை கவனிங்க, நான் இன்னும் பலவீனன் அப்படி என்று தன்னை தாழ்த்துகிறார். அடுத்த காரியத்தை சற்று கவனித்து பாருங்க. செரியாவின் குமாரராகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு தக்கதாய் சரி கட்டுவாராக என்றார். தேவ பிள்ளைகளே, அதற்கு பிற்பாடு நீங்க 4ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வீட்டுல போய் வாசிங்க. அப்ப தாவீதை இஸ்ரவேல் மேல ஜனங்களே என்ன செய்யறாங்க? அபிஷேகம் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியம், கடைசி நேரம் வரைக்கும் தாவீதினுடைய வாழ்க்கையில எப்படி திரும்ப இருந்தது? ராஜ்யபாரம் பிடிக்கிற வரைக்கும் அவன் அதுக்கு முயற்சி செய்யல.
கர்த்தரே கொடுத்தாரு. அவன் முத யூதா பட்டணத்துக்குள்ள நுழையும் போது அவன் சொல்ற ஆண்டவர்கிட்ட கேக்குறான், ஆண்டவரே நான் இப்போது யூதாவுக்குள்ளார போகலாமா? ஆண்டவர் சொல்றாரு நீ போ அப்படிங்கிறாரு. அந்த யூதா பட்டணத்துல நான் எந்த பட்டணத்துக்கு போகணும்? 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல கேக்குறாரு, நான் எந்த பட்டணத்துக்குள்ளார போகணும்? அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ எபிரோனுக்கு போ. அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு காரியமும் அவன் ஆண்டவர் பாதத்தில் இருந்தான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டானே தவிர அவனாக மாமிசத்திலே முயற்சி செய்யவே இல்லை. எல்லாமே ஆண்டவரே அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். நல்ல கவனிங்க, நாம நம்ம முயற்சிக்கிறது தவறுன்னு சொல்லவல்ல, அது தேவ சித்தத்தின்படியே ஒவ்வொரு காரியத்தையும் நாம் என்ன செய்வோம், முயற்சிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னொரு காரியத்தை கவனிங்க, அவருடைய ஆவிக்குரிய காரியத்தை கவனிங்க. இப்ப 2 சாமுவேலின் புஸ்தகத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். இல்ல 1 சாமுவேலின் புஸ்தகத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 30ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பகுதி தான். 30ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். சிக்லாக்கிலே தாவீது அங்கே பெலிஸ்தியருடைய ஏரியாவிலே அவர் என்ன செய்தார், குடியிருந்தார். அப்போது பெலிஸ்தியர்கள் எல்லாரும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டார்கள். அப்போது தாவீது அடைக்கலமா இருந்த அந்த நபரும் என்ன செய்கிறார், அவர் அவனை யுத்தத்துக்கு கூப்பிட்டார். அப்பொழுது தாவீது என்ன செய்யவில்லை, தாவீது அவர்களோடு கூட என்ன செய்தார், யுத்தத்துக்கு போனார். அங்கே நடந்த காரியம் என்னவென்றால், பெலிஸ்தியர்கள் சொல்லுகிறாங்க, இவனை யுத்தத்துக்கு என்ன செய்ய வேண்டாம், கூட்டிட்டு வர வேண்டாம், இவனை திருப்பி அனுப்பிச்சிருங்கன்னு சொன்ன உடனே இங்கே பெலிஸ்தியர்கள் அவனை திருப்பி அனுப்புறாங்க. அவன் 3 நாள் பிரயாணப்பட்டு சிக்லாக்கு வந்தான். அங்க பார்க்கும்போது சிக்லாக்கிலே அவனும் அவனுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகள், அதே போல அந்த 600 பேருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் வேதம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அமலேக்கியர் தென்புறத்தில் வந்து அவர்கள் எல்லாரையும் சிறையாய் கொண்டு போயிட்டாங்களா, ஒருத்தரை கூட கொன்று போடலையா. 6ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது என்ன செய்தானா, 6வது வசனம் சொல்லுது, தாவீது மிகவும் என்ன செய்தானா, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, வாசிங்க. சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால். நல்ல கவனிங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனிங்க. மன கிளேசமாகி அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார். கல்லறிய வேண்டும் என்று சொன்னார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே. நல்ல கவனிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுடைய சூழ்நிலை தடுமாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கூட இருக்கிறவனே ஒரு கல்லை எடுத்துருவான். கூட இருக்கிறவனே என்னது, ஒரு கல்லை எடுத்துருவான். அதனால கூட இருக்கிறவன் என் கூடவே இருந்தானா இவனா என் கல்லை எடுக்கிறான் அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. கூட இருக்கிறவனே கல்லை எடுக்கிறான். அங்க வேதம் சொல்லுகிறது, வேதம் அழகாய் சொல்லுது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அல்லேலூயா. தாவீது என்ன செய்தானா, கர்த்தருக்குள்ளாக தன்னை என்ன செய்தானா, திடப்படுத்திக் கொண்டானா. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, தாவீது வந்து ஆசாரியனை கூப்பிட்டு ஏபோத்தை என்ன செய்யுங்க, எடுத்து கொண்டு வாருங்க. நான் அந்த அந்த என்னுடைய மனைவி பிள்ளைகள் என்னுடைய அந்த ஆஸ்திகள் எல்லாத்தையும் கொள்ளையிட்டு போனானே, அவனை பின்தொடரலாமா வேணாமா என்கின்ற காரியத்தை தேவனிடத்தில் விசாரிக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ, அவர்களை உன் கையில என்ன செய்வேன், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆமென். அல்லேலூயா. இப்ப புறப்படுறாங்க. 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 30ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேர் போனார்கள். அங்கே பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். இந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன், கவனியுங்கள். 600 பேர் இப்ப பின்தொடர்றாங்க. இந்த அமலேக்கர் தென்புறத்திலிருந்து வந்தாங்களே, அவங்களை தொடர்றாங்க. தொடரும் போது அந்த 600 பேர்ல 200 பேர் முதல்ல என்ன செஞ்சான், நின்னுட்டான், களைத்து போனார்கள். அடுத்தது கொஞ்ச தூரம் கடந்து போறாங்க, இன்னொரு 200 பேர் என்ன செஞ்சாங்க, களைத்து போனார்கள். இப்ப 200 பேரோட தான் என்ன செய்யறாரு, இப்ப போறாரு. 200 பேரோட போகும்போது அவங்க எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு சொல்லல, ஆனா வாலிபர்கள் 400 பேர், ஒட்டகத்துல தப்பி போனவர்கள் 400 பேர் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்திலே ஒட்டகத்துல தப்பித்து போனவர்கள் எத்தனை பேர்னா 400 வாலிபர் தவிர அவர்கள் வேறு ஒருவரும் தப்பவில்லை. வேறு ஒருவரும் அங்க என்ன செய்யவில்லையா. 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 400 பேர். தாவீது அவர்களை பின்தொடர்ந்து அவர்களை முறியடிக்கும் போது 400 வாலிபர்கள் ஒட்டகத்துல ஏறி தப்பித்து போனார்கள். ஆனால் வேற யாரும் என்ன செய்யலையா, தப்பிக்கவில்லையாம். அன்றைய தினத்திலே ஒரு தாவீதுக்கு பெரிய ஒரு கொள்ளை ஏற்பட்டுச்சு. அப்போது கூட இருக்கிற ஆட்கள் 22வது வசனத்துல சொல்றாங்க, அப்பொழுது தாவீது
வாசிங்க. அப்பொழுது தாவீதோடே நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லாரும் அவர்கள் எங்களோடு வராதபடியினால். என்ன சொல்றாங்கன்னா, 400 பேர் பின்தங்கிட்டாங்களே, 200 200 பேரா பிரேக் ஆயிட்டாங்களே. அப்ப கூட இருக்கிற 200 பேர் சொல்றாங்க, ஜெயம் கர்த்தர் கொடுத்துட்டாரு. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இந்த 400 பேரை கூட வராதனால அவங்க பேலியாளின் மக்கள், அவங்க யாரு? பொல்லாதவர்கள். ஐயா, எத்தனையோ முறை இரவிலும் காட்டிலையும் மேட்டிலையும் தாவீதோடு கூட இருந்தவங்க அந்த 400 பேர் தான். தாவீதோடு கூட அந்த 400 பேரு காட்டிலையும் மேட்டிலையும் இரவிலும் பகலிலும் தாவீதோடு கூட வனாந்தரத்திலையும் கெபில்களிலும் படுத்து தாவீதுக்கு பாதுகாப்பா இருந்தவர்கள் அந்த 400 பேரும் தான். இப்ப இந்த 200 பேர் யுத்தத்துல ஜெயத்தை கொடுத்த உடனே இவங்களுக்குள்ளாக என்ன வந்துருச்சு, அந்த கொள்ளையிட்டதுல நாம அவங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்க கூடாது அப்படி ஒரு முடிவு பண்றாங்க. கொள்ளையிட்டதுல ஒன்றை கூட என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. நான் சொல்றேன், ஒரு விசுவாசி ஒரு குறுகின வட்டத்துல சிந்திக்கவே கூடாது. ஒரு விசுவாசி குறுகின வட்டத்துல என்ன செய்யக்கூடாது, சிந்திக்க கூடாது. அவன் எப்படி தெரியுமா சிந்திக்கணும், தாராளமா சிந்திக்கணும். தாராளமா சிந்திக்கணும். ஆவிக்குரிய வளர்ச்சி குன்றி போறதுக்கு காரணம் தெரியுமா, நம்முடைய சிந்தை எப்படி இருக்குது, குறுகினதா இருக்குது. குறுகின பேச்சு, ஒரு பிராட் மைண்ட் கிடையாது. விசுவாசிகளுக்குள்ளார என்ன கிடையாது, ஒரு பிராட் மைண்ட் கிடையாது. இவங்க எல்லாரும் சொல்றாங்க 22வது வசனத்துல 30:22 சொல்றாங்க, அப்பொழுது தாவீது நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லாரும் அவர்கள் எங்களோடு வராதபடியினால். இப்ப என்ன சொல்றாங்க, இவங்க உண்மையாலே இந்த 400 பேர் பேலியாளின் மக்களா? ஐயா, நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா 6வது வசனத்துல இந்த 400 பேர்ல எத்தனை பேரு தாவீதுக்கு விரோதமா தாவீதை கல்லெறிஞ்சு கொல்லணும் அப்படிங்கிற நிலைமைக்கு கல்ல கையில எடுத்தவங்க கூட இருக்கலாம். கையில எடுத்தவங்க கூட இருக்கலாம். ஆனா அங்க 23வது வசனத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அதற்கு தாவீது என் சகோதரரே கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நமக்கு என்ன தந்திருக்கிறாரு, தந்ததை நீங்கள் இப்படி என்ன செய்ய வேண்டாம். இப்ப எல்லாரும் ஜெயிச்ச பிற்பாடு இவங்க என்ன நினைக்கிறாங்க, நாம தான் போய் ஜெயிச்சு இவ்வளோ பேரையும் இவ்வளோ ஆஸ்தியும் திருப்பி இருக்கோம் அப்படின்னு தங்களை மேன்மைப்படுத்த நினைக்கிறாங்க. அதனால தான் அந்த 400 பேர் அற்பமாகவும் ஏளனமாகவும் உதாசீனமாக பேசுகிறார்கள். இந்த யுத்தத்திலே இந்த 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 பின்தொடர்ந்து போன காரியத்திலே கர்த்தர் தான் என்னது ஜெயத்தை கொடுத்து அந்த திரளான ஆஸ்தியை கர்த்தர் என்ன செய்தாரு, தாவீதுக்கு தந்திருக்கிறார் அவர். ஆனால் அந்த அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, அது தாவீதினுடைய கொள்ளை என்று கூட சொல்லப்பட்டிருக்குது. அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 20வது வசனத்தை பாருங்க, எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டான். அவர்கள் தங்கள் மிருக ஜீவனுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். ஜனங்கள் ஒரு வேளை என்ன செய்யலாம், புகழலாம், ஆகோ ஓகோன்னு புகழலாம். நான் சொல்றேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இவர்கள் வந்து ஒரு நாள் 2 நாளைக்கு ஒரு நாள் இருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடிதான் அவன் நெருக்கப்பட்ட போது கல்ல என்ன செஞ்சாங்க, கையில எடுத்தாங்க. நான் சொல்லுகிறேன், உபத்திரம் வரும்போதும் தேவனுக்குள்ளாக நம்மளை திடப்படுத்திக்கணும். தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து அதை மேற்கொள்ள பழகணும். நான் சொல்லுகிறேன், உயர்வு வரும்போதும் நம்ம சமநிலையா என்ன செய்யணும், அதை பாவிக்க பழகணும். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த 600 பேர் தாவீதோடு இருந்தாங்களே, நான் சொல்லுகிறேன், தாவீதுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவர்கள் மேல வச்ச ஒரு அன்பை ஒரு நாள் அவன் என்ன செய்யல, எடுக்கல. அங்க பாக்குறோம், அவன் சொல்லுகிறான் 23வது வசனத்திலே, அதற்கு தாவீது சகோதரரே கர்த்தர் நமக்கு தந்ததை இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி விரோதமாய் வந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த காரியத்தை உங்கள் சொற்கள் கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்கள் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துகளில் இருந்தவர்களுக்கு பங்கு வீதம் கிடைக்க வேண்டும். சபையில விபிஎஸ் கிளாஸ் நடக்குது. ஒரே ஒரு நாளைக்கு தான் என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு டீச்சர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பிரைஸ் கொடுத்தா, நான் 5 நாள் வந்தேன், அந்த அம்மாவுக்கும் பிரைஸ் கொடுக்குறாங்க, ஒரே பிரைஸ் தான், எனக்கு என்னது ஒரே பிரைஸ் தான். விசுவாசிகள் என்ன செய்யுது, கீழே உட்கார்ந்து முறுமுறுக்கிற சத்தம் இங்க காதுல வந்து கேக்குது. ஒரு நாள் தான் இவங்க வந்தாங்க, 5 நாள் வந்தது போல இவர் என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. இவருக்கு கொஞ்சம் கூட என்ன கிடையாது. சில பிள்ளைகள் ஒரே ஒரு நாள் தான் அட்டெண்டன்ஸ் போட்டிருக்கு, அந்த பிள்ளைக்கும் 5 நாள் வந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய பரிசை என்ன செய்யறோம், கொடுக்கிறோம். நான் சொல்லக்கூடிய
சொல்லக்கூடிய காரியம் கவனிங்க. நம்ம எல்லாமே எப்படி தெரியுமா செய்ய வேண்டும்? ஒருவர் மனசையும் ஒருவர் புண்படுத்திடக்கூடாது. ஒருவர் மனசையும் ஒருத்தர் என்ன செய்யறாதீங்க. நான் சொல்றேன், உலகத்துல இருந்த போதுதான் அடுத்தவங்க மனசை புண்படுத்தணும், அடுத்தவங்களுக்கு விரோதமா பேசணும். ஆவிக்குரிய ஜீவியத்துல வந்து கூட நாம ஒரு பிராடான ஹார்ட்ல இல்லைன்னா, நான் சொல்லுகிறேன், நம்முடைய இருதயம் குறுகினதா இருக்குமானா, நிச்சயமா சொல்லுகிறேன், ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சி உங்களுக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். தாவீது குடும்பம் வர வர என்ன செஞ்சுச்சான்? வளர்த்தது. சவுலின் குடும்பம் வர வர என்ன செஞ்சது? பலவீனப்பட்டு போச்சு. அப்ப தேவ பிள்ளைகளே, இந்த தாவீதின் குடும்பம் வர வர அவனுடைய நினைவு எப்படி இருந்துச்சு? ரொம்ப பிராடா இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. மூணாவதாக ஒரு காரியத்தை கவனிங்க. இங்கே இந்த காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இது எல்லா விசுவாசிகளும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் வாசியுங்களேன். யோனத்தான் நிமித்தம், யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன், என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது இப்போது தன்னுடைய சேவகர்களை பார்த்து கேட்கிறான். யோனத்தானின் குடும்பத்திலே என்னால் தயவு பெறத்தக்க ஒரு மனுஷன் யாராவது இருந்தா அதை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அவனிடத்திலே ஒரு ஆளை அடையாளப்படுத்துறாங்க. அவனுடைய பேரு சீபா என்ற ஒரு மனுஷன். யார அடையாளப்படுத்துறாரு? யோனத்தானுடைய குமாரன் 2 காலையும் இழந்த ஒரு மனுஷனை அடையாளப்படுத்துகிறானுங்க. அவனுடைய பெயர் வந்து மேபி போஷேத். அவனுடைய பெயர் மேபி போஷேத். அவனை என்ன செய்யறாங்க? தாவீதினிடத்தில் சொல்லுகிறாங்க, இந்த இடத்துல இந்த யோனத்தானுடைய குமாரன் இருக்கிறான் அப்படின்னு. உன்னை தாவீது ஆளை அனுப்பிச்சு அவனை என்ன செய்யறாரு? கூட்டிட்டு வர சொல்றாரு. அவனை என்ன செய்யறாரு? கூட்டிட்டு வர சொல்றாரு. இப்ப தாவீது அவனை கூட்டிட்டு வர சொல்லும்போது 7வது வசனத்தை படிங்க. தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம். நல்ல கவனிங்க, அந்த வார்த்தையை கவனிங்க எல்லாரும். உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து. நல்ல கவனிங்க, நான் உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நிச்சயமாக நான் என்ன செய்வேன்? தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்கள் எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். இப்ப நல்ல கவனிங்க, என்ன தெரியுமா? ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்க விரும்புகிறேன். கொஞ்சம் கவனிங்க, ஒரே ஒரு காரியத்தை காண்பிச்சு கொடுக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, 2 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். 26 என் சகோதரனாகிய யோனத்தானே, என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன், உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய், வெகு இன்பமாய் இருந்தாய், உன் சிநேகம் ஆச்சரியமாய் இருந்தது, உன் சிநேகம் ஆச்சரியமாய் இருந்தது, ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாய் இருந்தது. இங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சவுலும் யோனத்தானும் பெலிஸ்தியருடைய யுத்தத்திலே அவர்கள் மாண்டு போனார்கள். தாவீது கதறி அழுகிறான். தாவீது கதறி அழுகிறான். அப்பொழுது சொல்லுகிறார் ஒரு வார்த்தையை. தாவீது அழுகும் போது அவர் சொல்லுகிறார், இந்த யோனத்தானை குறித்து அவன் அழுகும் போது 26வது வசனத்திலே அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன், உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன், எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய். நல்ல கவனிங்க, நீ எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய், உன் சிநேகம் ஆச்சரியமாய் இருந்தது. உன் சிநேகம் எப்படி இருக்குது? ஆச்சரியமாய் இருந்தது. சிநேகம் ஆச்சரியமாய் இருந்தது. அப்படியானால் யோனத்தானுடைய சிநேகம் எப்படி இருந்துச்சு? தாவீதின் மேல ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, சவுல் ராஜா இந்த தாவீதை கொல்லுவதற்கு அவன் எத்தனித்தான், பலமுறை முயற்சி செய்தான். ஆனால் இந்த 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 யோனத்தான் தன்னுடைய தகப்பன் கைக்கு இந்த தாவீதை என்ன செய்தார்? தப்புவித்தார். ஒரு காரியத்தை நீங்கள் கவனியுங்கள். இந்த தாவீதை கொன்று போட்டு விட்டால் இந்த சவுலுடைய ராஜ்ய பாரத்துக்கு பிற்பாடு இந்த யோனத்தான் தான் யார் தெரியுமா? ராஜா. அவருடைய குமாரன் யோனத்தான் தானே யாரு? ராஜா. ஆனால் இப்போது இந்த யோனத்தான் தான் தாவீதை என்ன செய்யறான்? தப்புவிக்கிறான். தாவீது என்ன செய்யறான்? 20ஆம் அதிகாரத்தை வீட்டுல படிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல படிச்சு பாத்தீங்கன்னா, அங்கே தாவீது யோனத்தான் தாவீதுக்கு செய்த அற்புத உதவிகளை நாம் பார்க்க முடியும். அப்ப தேவ பிள்ளைகளே, அவனை தப்புவிக்கிறான். இப்போது அவன் மரித்த பிற்பாடு சொல்லுகிறான், உன்னுடைய சிநேகம் எப்படி ஆச்சரியம் என்று சொல்லுகிறான். ஐயா, நீ அடுத்தது ராஜாவா ஆக போற, உன் தகப்பனோடு சேர்ந்து என்னை கொன்று போட்டிருக்கலாம், ஆனா என்னை எப்படி என்ன செய்து? ஆச்சரியமா இருக்கு உன் சிநேகம்.
அல்லேலூயா. அது மாத்திரமா சொல்லல, ஸ்திரீகளுடைய சிநேகத்தை பார்க்கிலும் சொல்றாரு. இன்னைக்கு பாருங்க, ஒரு பொண்ணு லவ் பண்ணுது, வந்து கேக்குறேன், ஏமா நீ லவ் பண்றியே, ஆண்டவரை விட்டு போற, ஆண்டவரை விட்டு போறியா? ஆண்டவர்லாம் எனக்கு தேவையில்லைங்க, எனக்கு அவர்தான் முக்கியங்குது. ஒரு பையனை பார்த்து, நீ இந்த பொண்ணை லவ் பண்றியே, இது ஆண்டவருக்கு பிடிக்காது, ஆண்டவருக்கு துரோகமா இருக்குது. பாஸ்டர், ஆண்டவருக்கு துரோகமாலாம் எனக்கு தெரியாது, எனக்கு அவ எனக்கு வேணும். அவ என்னது எனக்கு வேணும். ஆனால் இங்கே யோனத்தானை குறித்து தாவீது சொல்லுகிறார், ஸ்திரீகளுடைய சிநேகத்தை பார்க்கிலும். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், யோனத்தானுடைய சிநேகம் பாருங்க, யோனத்தான் மரித்த பிற்பாடு அந்த சிநேகம் தொடங்குகிறது, அந்த சிநேகம் தொடர்கிறதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கெல்லாம் என்னது, ஒரு நபரற்ற ஒரு மாசம் ஃப்ரெண்ட்ஷிப்பா விசுவாசிகள் இணைந்து பிரயாணம் பண்ண முடியல. சில காரியம் சொல்றாங்க, விசுவாசி இருக்கிற வீட்டுல பக்கத்துல நம்ம இருக்கக்கூடாது, விசுவாசியை விட்டு கொஞ்சம் தூரமா தான் இருக்கணும். நல்ல கவனிங்க, விசுவாசிகளை நம்ம பக்கத்துல என்ன செஞ்சு கூடாது, வச்சிக்க கூடாது. உலகத்தாண்ட விட பழகலாம், ஆனா விசுவாசிகள்ட்ட என்ன செய்ய முடியாது, பழக முடியாது. ஐயா, தாவீதுடைய சிநேகத்தையும் யோனத்தானுடைய சிநேகத்தையும் பார்ப்பீர்களானால், யோனத்தான் மரித்த பிற்பாடும் அந்த சிநேகம் தொடர்கிறது. அல்லேலூயா. அதனால தான் தாவீது புலம்புகிறான், யோனத்தானே உன் சிநேகம் ஆச்சரியமானது என்று சொல்லுகிறார். அதனால தான் 2 காலம் இழந்த அந்த மேபி போஷத்தை பார்த்து சொல்லுகிறான், என் யோனத்தானி நிமித்தம். நல்ல கவனிங்க, இவன் மேல இறக்கப்பட்டிருந்தானா, தாவீது உண்மையாலே 2 காலம் போனவன் மேல இறக்கப்பட்டிருந்தானா, அவனுக்கு ஒரு நிலத்தை கொடுத்து அங்க இருந்து நீ பொழைச்சுக்கோன்னு சொல்லி அவனை அனுப்பிச்சு விட்டுருப்பான். ஆனா தாவீது அப்படி செய்யல. அவனுடைய டேபிள்ல, அவனுடைய சாப்பாட்டு அறையில அவனுக்கு ஒரு ஆசனத்தை வைத்து, நீ நித்திய காலம் வரைக்கும் இங்க என்னோடு கூட இருந்து என்ன செய்யலாம், அப்பம் புசிப்பாய் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த அன்பை நம்ம என்ன சொல்லுவோம், இந்த அன்பை நம்ம என்ன சொல்லுவோம்? இங்க பாருங்க, அந்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனம், தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமா உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலையெல்லாம் திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய், நித்தமும் என்ன செய்வாய், அப்பம் புசிப்பாய் என்றார். அதுக்கு அவன் ஒரு வார்த்தை சொல்றான். அப்பொழுது அவன் வணங்கி, நல்ல கவனிங்க, அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல இருக்கிற என்னை நீர். நல்ல கவனிங்க, இந்த மேபி போஷேத் சொல்றான், செத்த நாயை போல இருக்கிற எனக்கு இவ்வளவு கனமா? நான் சொல்றேன், மேபி போஷேத்துக்கு உள்ள கனம் அது இல்ல, தாவீது யோனத்தான் மேல வச்சிருக்கிறதான அவன் மரிச்ச பிற்பாடும் தொடர்கிறது. அவன் மரிச்ச பிற்பாடு என்ன செய்யுது, தொடர்கிறது. நான் சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு நபரை ஆண்டவர் வர 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 பழக்கம் செய்வாரா, இல்ல வர 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 கீழே போவாரா? ஒரு ஆளோட கூட நீ எவ்வளவு நாள் பழகிட்டு இருக்க, ஏன் பழக முடியல? உன் அன்பு சரியில்லை. ஒரு ஆளோடு கூட நீண்ட நாள் பிரயாணம் பண்ண முடியல, காரணம் என்னன்னா நம்முடைய அன்பு சரியில்லை. நம்முடைய அன்பு சரியா இருந்தா எல்லாம் கரெக்டா இருக்கும். ஆவிக்குரிய ஜீவியத்துல இன்னைக்கு ஜெயம் இல்ல, வெற்றி இல்ல. வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நம்மை பாவங்களை நம்மை கழுவி நம்மை ராஜாக்களாக நம்மை ஆசாரியர்களாக ஏற்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார், ஆனால் நாம் அவரிடத்திலே அன்பு கூறுகிறதிலே கொஞ்சம் மாயமாலம் இருக்கிறனால தான் இன்னும் தேசத்துக்குள்ளாக என்ன வரல, ஜெயம் வரல. அல்லேலூயா. 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்வளவாய், யோவான் 3:16 சொல்லுகிறது, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம திரும்பி அவரிடத்திலே எவ்வளவாய் அன்பு கூறுகிறோம் தெரியல. யோவான் 21ஆம் அதிகாரம் 15, 16, 17வது வசனத்திலே அங்க ஆண்டவர் சொல்லுகிறாரு, அங்கே பார்த்து பேதுருவை பார்த்து பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? 16ல சொல்றாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? அடுத்த வசனத்துல சொல்லுகிறார், நீ என்னிடத்திலே அன்பா இருக்கிறாயா? நான் சொல்லுகிறேன், இந்த அவர் நம்ம மேல அன்பு வச்சுட்டாரு, அந்த அன்பை நாம இன்னும் என்ன செய்யல, சரியா பிரதிபலிக்கல. அல்லேலூயா. யோனத்தான் தாவீது மேல அன்பு வைத்திருந்தார். யோனத்தான் போன பிற்பாடும் தாவீது அந்த அன்பை தொடர்ந்து அவருடைய குமாரர்களுக்கு காண்பித்தார். அவர் அதனாலதான் 9:1 சொல்லுகிறது, யோனத்தானுடைய குடும்பத்திலே யாருக்காவது
நன்மை செய்ய வேண்டிய காரியம் உண்டா? அப்படி நன்மை செய்யத்தக்கதான ஒருவன் இருக்கிறானா? அவனை கொண்டு வாங்க, அவனுக்கு நான் நன்மை செய்யணும். ஏனென்றால் என் சிநேகிதனுடைய குமாரர்கள், என் சிநேகிதனுடைய குமாரத்திகள் அவர்கள் தனித்து விடப்படக்கூடாது, அவர்கள் திக்கற்றுள்ளாய் விடக்கூடாது என்று அந்த அன்பின் நிமித்தம் அவன் சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை நேசித்திருக்கிறார். ஆனா நம்ம நேசிக்கிறோமா? அவர் நேசித்து ஜீவனை கொடுத்தார், அவர் நேசித்து ஜீவனை கொடுத்தார். ஆனால் நாம நேசிக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நம்மை பாவங்களற நம்மை கழுவி நம்மை ராஜாக்களாக நம்மை ஆசாரியர்களாக ஏற்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நமக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். நாம என்ன செய்யலையா? நாம எதையோ அன்புதான் இதான் உண்மை நினைக்கிறோம். ஒரு நாள் உங்களை ஏமாத்திட்டு போகும்போது, ஒரு நாள் அந்த அன்பு மாயமாலம், அந்த அன்பு பொய் என்று நீ கண்டுகொள்ளும் போது நீ மிகவும் துக்கப்படுவாய். கிறிஸ்துவின் அன்பே பிரதானம். கிறிஸ்துவின் அன்பே என்னது? மேலானது. உலகத்தின் அன்பே எல்லாம் என்னது? மாயை. மாயை. 1000 மனைவியை எடுத்ததான சாலமோன் சொல்லுகிறான், மாயை மாயை, எல்லா மாயை, எல்லா மனதுக்கு எப்படி இருக்குது? சஞ்சலமா இருக்கிறது என்று சொல்லுகிறான் அவன். உலகத்தினுடைய நேசம் எல்லாம் அது எப்படி இருக்குது? மாயையா இருக்குது. கிறிஸ்துவின் அன்பே பிரதானம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நல்ல கவனிங்க. 3:16 ஆண்டவர் நம்மையில அன்பு வச்சிட்டாரு. ஆனா யோவான் 21:16-17 படிச்சு பாத்தீங்கன்னா, அங்க ஆண்டவர் நம்முடைய நேசத்துக்கு என்ன செய்யறாரு? ஏங்குறவராய் பார்க்கிறாரு. நான் இந்த ஜனத்தை நேசித்தேனே, இந்த ஜனம் என்ன நேசிக்குதா அப்படி சொல்லி அவர் என்ன செய்யறாரு? ஏங்குறத பார்க்க முடியுது. பாருங்க, வாசிங்க அந்த பக்கத்தை விட 21:16-17 வாசிங்க. இரண்டாம் தரம் அவனை நோக்கி 15 கூட வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ண பின்பு பிற்பாடு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களில் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். இவர்களை காட்டிலும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றான். நல்ல கவனிங்க. முதலாவது தடவை கேட்கிறாரு, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயான்னு கேட்டாரு. நான் உம்மை நேசிக்கிறது என்பதை நீ அறிவீர் என்றான். இரண்டாம் தரம் அவனை நோக்கி, யோனாவின் அப்படி சொல்லுகிறார். மூன்றாவது தடவை கேட்கிறாரு, ஆண்டவரே, நான் அன்பாய் இருக்கிறது என்பது உமக்கு தெரியும், நீர் அறிவீர் என்றான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே அன்பை காட்டிட்டாரு. யோனத்தான் தாவீதினிடத்திலே அன்பை காண்பித்தார். திருப்பி அந்த அன்புக்கு பிரதிபலனாக தாவீதும் அந்த அன்பு யோனத்தான் மரித்த பிற்பாடும் அந்த அன்பிலே நிலைத்திருந்தான். இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவைகளை மரித்து அப்படி அன்பை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு அவருக்கு எந்த விதமான அன்பை இந்த உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிற நாட்களிலே நாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். உலகத்திலே நாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஏதோ என்ன ஒருத்தர் பாக்கெட்டை நிரப்பி விட்டாரு, அதனால அந்த குடும்பத்தை நான் அதிகமா நேசிக்கிறேனா? இந்த குடும்பத்திலே எனக்கு எப்போது போனாலும் நல்ல ஆகாரத்தை கொடுக்கறாங்க, அதனால அந்த குடும்பத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேனா? அப்படி அல்ல சகோதரனே, அப்படி அல்ல சகோதரனே. யுத்தத்துக்கு வந்தவனுக்கு என்ன பங்கோ, யுத்தத்துக்கு வராதவனுக்கு அந்த பங்கை தாவீது பிரித்து கொடுத்தானே. ஒரு சமநல பிரமாணத்தை அவன் எப்போது வைத்திருந்தானே. ஒரு பாரபட்சம் இல்லாத ஒரு மனுஷனாய் தாவீது இருந்தானே. நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்குது? நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்குது? கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்மள சீர்தூக்கி பார்க்க வேண்டும். கர்த்தர் வர 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 தாவீதின் குடும்பத்தை எப்படி விருத்தி அடைய வைத்திருந்தார். உங்க குடும்பம் விருத்தி அடைய வேண்டுமானா கிறிஸ்துவின் மேல அவர் வைத்திருந்த அன்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம திருப்பி என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் தாவீதை ஒரு யுத்தத்துல கூட தோற்று போகாம நடத்தினாரே. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? தாவீதினுடைய காரியமெல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அவன் உடன்படிக்கையில உண்மையா இருந்தான். யுத்தத்துல தன்னோட கூட இருந்த அந்த 600 பேருக்கும் அவன் உண்மையா இருந்தான். அவன் தன்னை நேசித்த அந்த யோனத்தானுடைய அன்புக்கு அவன் பாத்திரவானா இருந்தான். அவன் தன்னை நேசித்த அந்த யோனத்தானுக்கு அவன் எப்படி இருந்தான்? பாத்திரவானா இருந்தான். யாராவது உங்களை நேசிக்கிறாங்களா? அந்த நேசத்தை அப்படியே ஏமாத்தி நம்ம ஒன்று அபகரிக்கும்படியாய் அல்ல. அந்த நேசத்துக்கு எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. அந்த நேசத்துக்கு எப்படி இருக்கணும்? இன்னைக்கு உலகம் தான் என்னது, கொஞ்சம் நடிச்சு எதையாவது ஒண்ணு பெற்றுக்கொள்ள நினைக்குது. நான் சொல்லுகிறேன், நம்ம அப்படி அல்ல. இந்த அன்பு எப்படி இருக்கணும்? ரொம்ப ட்ரூலியா இருக்கணும். அது ரொம்ப உண்மையா இருக்கணும். இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்து நம்மளை என்ன செஞ்சாரு? நேசிச்சாரு. நாம
நேசிக்கிறாயா என்று பேதுருவை பார்த்து கேட்டாரு. அந்த நேசம் என்ன தெரியுமாச்சு? அவருக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்க அது என்ன செஞ்சு அல்லேலூயா. பேதுருவை குறித்து ஒரு சரித்திரம் சொல்லுகிறது. அவனை சிலுவையிலே அடிப்பதற்கு அங்கே ஆயத்தமான போது அவன் திடீர்னு கொஞ்ச தூரம் ஓடி போனானா. ஓடி போனதுக்கு அப்புறம் அவன் எங்க ஓடி போறன்னு சொல்லி திரும்பி வந்து, என்ன சிலுவையில இயேசுவை போல அடிக்காதீங்க, என்ன தலைகளா அடிங்கன்னு சொல்லி தன் ஜீவனை கொடுத்தானா. கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொண்ட பேதுரு அந்த அன்பை திருப்பி அவன் என்ன செய்யறான்? பிரதிபலிக்கிறான். அல்லேலூயா. அவ தேவ பிள்ளைகள், நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? அன்பு மாறாததா இருக்குது. அது ஆச்சரியமா இருக்குது. யோனத்தான் அன்பு ஆச்சரியம் என்று தாவீது புலம்பினானே. அவனுடைய சிநேகம் ஸ்திரீகளுடைய சிநேகத்தை காட்டிலும் அது மேலா இருந்துச்சு சொன்னானே. அந்த சிநேகத்தை தாவீது உள்வாங்கி வைத்திருந்தனால அவன் மறுபாடு அவனுடைய பிள்ளைகளுக்கு அதை என்ன செய்தான்? அல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த அன்புக்குள்ளாய் கடந்து வருவோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று, எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று, எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று. அல்லேலூயா. அன்பே, ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. இந்த பாடலை எல்லாரும் பாடுவோமா? அன்பே அன்பே அன்பே. எல்லாரும் போக வேண்டாம், எழுந்து நின்று இந்த பாடலை பாடுவோம். அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. இன்னைக்கு கூட பாருங்க, சபையில எத்தனையோ பேர் உலக அன்புக்கு ஏங்கி ஓடி இருக்காங்க. திருமணம், காது குத்து, இப்படி உலக அன்பை என்ன செய்யறாங்க? ரொம்ப முக்கியப்படுத்தின விசுவாசிகள் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒருவர் ஆச்சரியப்படும்படியான அன்பை நமக்கு வெளிப்படுத்தினாரே. தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்து நம்ம எல்லாரையும் மீட்டு கொண்டாரு. அந்த அன்பை நம்ம நினைச்சு பார்க்கணும்ல. எல்லாரும் பாடுவோமா அந்த பாடலை? வெளியில இருக்கிற யாராவது இருந்தா கூட உள்ள வந்து இந்த பாடலை சேர்ந்து பாடுவோமா? அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. அன்பே அன்பே ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு நாள் உந்தையை கண்டே, அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. ஒரு நாள் உந்தையை கண்டே, அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. உந்தையை பெரிதையா, என்மேல் உந்தையை பெரிதையா. உந்தையை பெரிதையா, என்மேல் உந்தையை பெரிதையா. அன்பே ஈமேந்தர் பிடிங்க. அன்பே ஆருயிர் உறவே, அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகி ஐயா. அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகி ஐயா. அனைத்தீரன்பாலே என்னையோ அனைத்தீரன்பாலே, அனைத்தீர் அன்பாலே என்னையோ அனைத்தீரன்பாலே. அன்பே அன்பே
அன்பே அன்பே ஆருயிர் உறவே பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியோம் புள்ளி பூவை போல பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியோம் புள்ளி பூவை போல வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா சேர்ந்து எல்லாரும் வாடாதே ஐயா சொல்லுவோமா வாடாதே ஐயா எல்லாரும் வாடாதே ஐயா வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க அன்பு வாடாதே ஐயா வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா ஆலமறிவேனோ அன்பினாலும் அறிவேனோ ஆலமறிவேனோ அன்பே 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 ஆருயிர் உறவே யோனத்தான் ஆச்சரியப்படும்படியாக ஒரு அன்பை தாவீதுக்கு வெளிப்படுத்தினார். ஸ்திரீகளுடைய சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாய் அந்த சிநேகத்தை தாவீதினிடத்தில் வெளிப்படுத்தினான். தாவீதுக்கு ஒரு நாட்கள் வந்தது, அந்த அன்பை அவனும் அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தினான். உன் தகப்பன் மேல வைத்திருந்த அன்பு பெருசு தம்பி, அதனால நான் உனக்கு இந்த நன்மையை செய்யறேன்னு சொல்லி அந்த அன்பை அவன் வெளிப்படுத்தினான். அதுபோல கிறிஸ்துவும் உங்களுக்காக எனக்காகவும் சிலுவையிலே ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தாரே, அந்த அன்பு விலையேற பெற்ற அன்பா இருக்குது. அந்த அன்புக்கு நிகராக ஈடாக இந்த பூமியிலே நாம் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இதை நீங்களும் நானும் நிதானித்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் உம்மை நேசிக்கிறேன். வலது கரத்தை வச்சு சொல்லுங்க, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். எத்தனையோ கத்தர் கொடுத்தார், எத்தனையோ கத்தர் கொடுத்தார். அதெல்லாம் எண்ணுதுன்னு சொல்லி நம்ம சுதந்திரத்துக்கு மாத்திரமல்ல, அதை குறித்து மேன்மைப்படுத்தி வாழ்ந்திருக்கிறோம். ஆனா கொடுத்த தெய்வத்துக்கு எந்த அளவுக்கு நாம் நேசம் வைத்திருக்கிறோம். இந்த கால வேளையிலே நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமுள்ள நல்ல தேவனே, இந்த கால வேளை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. இந்த கால வேளையிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய பரிசுத்த கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். தாவீது ஆண்டவரே, கர்த்தாவே, ஆண்டவரே, அப்பனிருட்ட செய்த உடன்படிக்கையில் அவன் உண்மையாயிருந்தான். ஆண்டவரே, தாவீது ஆண்டவரே தன்னோடு கூட இருந்த 600 பேருக்கும் அவன் பட்சபாதம் இல்லாத ஒரு மனுஷனாயிருந்தான். ஆண்டவரே, தாவீது ஆண்டவரே யோனத்தான் இடத்துல ஆண்டவரே பெற்றுக்கொண்ட அனுபவித்த அந்த சிநேகத்துக்கு பிரதிபலனாக அவனுடைய மரித்த பிற்பாடும் அவருடைய குமாரனுக்கு அந்த சிநேகத்தை வெளிப்படுத்தினவனாயிருந்தான். நாங்களும் எங்கள் ஜீவிய காலத்திலே எங்க ஏசப்பா எங்களுக்கு எத்தனையோ காரியத்திலே அன்பு செலுத்தி எங்களை கை தூக்கி விட்டுருக்கீங்க. இதை நாங்க நினைச்சு உமக்காக நாங்கள் ஓட கர்த்தர் கிருபை செய்யுங்க. வந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதித்து உங்களுடைய கிருபையின் பிரசன்னத்திலே மூடிக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து வழிநடத்துங்க இயேசு மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலும் உடைய மாறாத பிரசன்னமும் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்கள்